Next problem. Problem 2.22. Find the current in the 150 ohm resistor and the power consumed by it by the principle of superposition theorem. அப்படின்னா என்ன கேட்டிருக்கு? கரண்ட் இந்த 150 ஓம் ரெசிஸ்டர், இந்த 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள போகக்கூடிய கரண்ட்டை கேட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் பவர் கன்சியூம்டு பை இட், அதுக்கப்புறம் இதுக்குள்ள போகக்கூடிய பவர்னா என்னது? ஐ ஸ்கொயர் ஆர். ஓகேவா? இதுல போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஐ ஸ்கொயர், இந்த கரண்ட் வேல்யூ வச்சு ஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா? இன்டூ ஆருங்கிறது இந்த ரெசிஸ்டர் வேல்யூ. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு தான் என்னது? பவர். ஓகே, ஸோ இதுல போகக்கூடிய கரண்டையும் கேட்டிருக்காங்க. 150 ஓம்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கேட்டிருக்காங்க, பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவருடைய ஃபார்முலா ஐ ஸ்கொயர் ஆர். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு யாருக்கு வேணும்? ஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஐ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுது? இதுல வந்து I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதுல வந்து என்னது? I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த லூப்ல தான் யாரு இருக்கா? 150 ஓம் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சோர்ஸ்னால இதுக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுது, இந்த சோர்ஸ்னால இந்த 150குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு பாக்குறோம். அப்ப அந்த ரெண்டு கரண்டும் சேர்ந்து தான் என்னது? 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள போகக்கூடிய கரண்ட். புரிஞ்சுதா? ஒரு சோர்ஸ் வச்சு, இந்த ஒரு சோர்ஸ் வச்சு இந்த 150குள்ள போகக்கூடிய கரண்டும், இந்த 140 இந்த சோர்ஸ் சப்ரஸ் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் 140 சோர்ஸ் வச்சு 140 சோர்ஸ்ல இருந்து இந்த 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல போகக்கூடிய கரண்ட் I2, இதனால தட் மீன்ஸ் இந்த சோர்ஸ் வோல்டேஜ்னால இந்த 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள போகக்கூடிய கரண்ட் I2ன்னு எடுத்துக்கலாம். தென் இந்த தட் மீன்ஸ் இந்த 140 வோல்ட்னால இந்த 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள போகக்கூடிய கரண்ட் I2 டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த லூப்ல உள்ள கரண்ட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், I1 கண்டுபிடிக்க வேண்டாம். சரியா? நான் செய்யறேன், அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ எப்பவுமே பண்றது மாதிரி தான். முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1ல எந்த சோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது? 240 வோல்ட் சோர்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுது? சோர்ஸ் மட்டும் தான் என்னது இருக்கு? இந்த 240 சோர்ஸ் வோல்டேஜ் மட்டும் ஆக்டிங் அலோன். ஓகேவா? 240 வோல்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கு, அதனால இது மட்டும் ஆக்டிங் அலோன் போட்டாச்சு. இப்போ என்னன்னா, இந்த வோல்டேஜை நம்ம சப்ரஸ் பண்ணிடலாம். ஆனா இதுல ஒரு 0.5 ஓம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும்? போடணும். இதே இதுக்கு முந்தின ப்ராப்ளம்ல பார்த்தோம். என்ன போட்டிருந்து? 24 வோல்ட், சாரி 36 வோல்ட் மட்டும் தான் கொடுத்திருந்து. ஆனா என்னது? ரெசிஸ்டர் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இத ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். அப்படிதானே? ஆனா இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 140 வோல்ட் கொடுத்துட்டு அந்த இதுல 0.5 ஓம் ரெசிஸ்டரும் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னா, இப்போ இதை வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யாரை சப்ரஸ் பண்ண போறோம்? இந்த வோல்டேஜை சப்ரஸ் பண்ணணும். அப்படிதானே? இந்த வோல்டேஜ் சோர்ஸை. அப்போ இந்த ரெசிஸ்டரை வரைஞ்சிடணும். அப்போ ரெசிஸ்டரை நம்ம என்ன செஞ்சுப்போம்? வரைஞ்சிருப்போம். சரியா? அவ்வளவுதான். ஸோ இது வந்து 240 வோல்ட். இதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 2 ஓம். தென் இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2. இது 30 ஓம் ரெசிஸ்டர், இது 8 ஓம் ரெசிஸ்டர், இது 2 ஓம் ரெசிஸ்டர், இது வந்து 150 ஓம் ரெசிஸ்டர். ஓகே, and this is 0.5 ohm resistor. Okay, so now we are going to find del. Okay, by using the formula என்னது? using mesh current methodல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? I2 கண்டுபிடிக்க போறோம். so by using mesh current method, mesh current. Okay, mesh current methodல இருந்து என்ன அந்த ஃபார்முலா என்ன? R11 R12. ஏன்னா ரெண்டு லூப் தான் இருக்கு. ஸோ R11 R12 R21 R22 into I1 I2 equal to V1 V2.
அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்? ஓகே, ஸோ R11 என்னது? இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் மட்டும், அப்படிதானே? அப்போ இதுல என்னெல்லாம் இருக்கு? 8, 32. அப்போ 30 plus 8, 38, 39, 40, 40 ohm, அப்படிதானே? 40 பாரு, பாருங்க, 30 plus எத்தனை 8னா 38, 38, 38 plus 2, 39, 40, அப்படிதானே? ஸோ 40. R12னா 1க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடியது 30, ஸோ மைனஸ் 30. அப்புறம் இந்த 21னா இந்த 2க்கும் 1க்கும் இடையில இருக்கக்கூடியது மைனஸ் 30. தென் இந்த இதுல இருக்குது ஃபுல்லும், ஓகேவா? ஸோ 150 plus 30, 180, ஓகேவா? 180, 180 plus 2, 182, 182 plus 0.5, 182.5, சரியா? 0.5 போட்டாச்சா? தென் I1, I2 வோல்டேஜ் எடுக்கணும்ல. வோல்டேஜ் சோர்ஸ்னா V1, இந்த வோல்டேஜ் மட்டும் V1னா, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லூப், அதனால இது மட்டும் இருக்குது. ஸோ மைனஸ்ல இருந்து இப்படி தானே போகும். ஸோ மைனஸ்ல இருந்து பிளஸ்ல போறதுனால பிளஸ் 240. இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இல்ல, அதனால 0. அப்ப டெல் கண்டுபிடிக்கலாம். டெல் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 40 minus 30 minus 30, 182.5. that is equal to 40 into 182.5 minus 30 into minus 30. கால்குலேட்டர்ல போட்டு பார்த்த ஆன்சர் எவ்வளவு வரும்னா 6400. ஓகேவா? ஸோ டெல்லோட ஆன்சர் என்ன? 6400. ஓகேவா? இனி டெல் 2 கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்மளுக்கு 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னா கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம வந்து இங்க போகக்கூடிய கரண்ட் I2 கரண்ட் தானே. ஸோ இங்க இந்த சோர்ஸ்னால ஒரு I2 கரண்ட் போகும், இந்த சோர்ஸ்னால இந்த 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள ஒரு I2 கரண்ட் போகும். இது செகண்ட் லூப்ல தானே இருக்குது இந்த 150 ஓம், அதனால I2 கரண்ட். ஸோ நம்ம I1 கண்டுபிடிக்க வேண்டாம், I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதனால நம்ம டெல் 2 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டெல் 2னா என்ன சொல்லியிருக்கு? இந்த பிளேஸ்ல இருக்குல்ல, இது செகண்ட் காலம் தானே, டெல் 2 தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த செகண்ட் காலம்ல இந்த வேல்யூ கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? 240 0 கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 40 minus 30, 240 0. that is equal to 40 into 0னா 0. ஓகேவா? இந்த டேர்ம் 0 ஆயிரும். மைனஸ் 240 into minus 30. ஸோ 240 into 30 எவ்வளவு வரும்? 240 into 30, 7200. ஓகேவா? கால்குலேட்டர்ல நீங்க போட்டு பாருங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேயே போட்டு பார்த்தாச்சு, நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாத்துருங்க. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும்? பிளஸ் ஆயிரும், அதனால பிளஸ். ஓகேவா? 7200. அப்ப டெல் 2 is equal to என்ன வரும்? 7200. அப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் என்னது? I2. ஓகே, ஸோ I2 is equal to del 2 divided by del. that is equal to del 2 என்னது? 7200 divided by 6000. del வந்து 6400. that is equal to calculatorல போட்டு பாருங்க, ஆன்சர் 1.12ன்னு வரும். ஓகேவா? 12 amps. So I2 is equal to என்ன வந்துச்சு? 1.12 amps. ஓகே, அப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து போகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்? இந்த சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்குள்ள சர்க்கியூட் என்னது? ஸ்டெப் 2ல இப்ப எந்த சோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது? 140 வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் என்னது இருக்கு? ஆக்டிங். சோர்ஸ் ஆக்டிங் அலோன், அது மட்டும் இப்ப ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி வரையணும்னா, இதை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணிடணும். சப்ரஸ் பண்ணிட்டு இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் மட்டும் வரைஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 2 ஓம் ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு 8 ஓம் வருது, அப்புறம் ஒரு 30 வருது,
அதுக்கப்புறம் ஒரு 2ம் அப்புறம் ஒரு 150. இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இவ்வளோ வருது. ஓகே, இது வந்து 150 ஓம், இது 30 ஓம், இது வந்து 2 ஓம், இது வந்து 8 ஓம், இது வந்து 2 ஓம். ஓகே, பாருங்க 2, 8, 30, 2, 150. 2, 8, 30 to 150. ஓகே, இதில் என்ன வருது? 140 வோல்ட்டும் 0.5 ஓமும் வரும். அப்படிதானே? 140 வோல்ட் 0.5 ஓம். ஸோ இனி இதுக்கு அதே மாதிரி டெல் ஒன் வேண்டாம், டெல் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம அதே ஃபார்முலா பை யூசிங் என்ன மெஷ் கரண்ட் அனாலிசிஸ் ஆர் மெத்தட் அனாலிசிஸ் R11, R12, R21, R22 into I1, I2. எப்பவுமே இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க, ஏன்னா ஃபார்முலாக்கு ஒரு மார்க் உண்டு. சரியா? அதனால எழுதிக்கங்க எப்பவுமே. ஸோ R11 என்னது? 38, 2. அப்போ 30, 38 plus 2 40. ஸோ 40. அப்புறம் என்னது? ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது -30. அப்புறம் 21 என்னது? இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது. அப்போ -30. அப்புறம் இதுக்குள்ள இருக்கிறது என்ன வரும்? 150யும் 30யும் 180, 182, 182.5. அப்படிதானே? 82.5. பாருங்க, இங்க இருக்க மாதிரியே வந்திருக்கு. 40 -30 -30 182.5. 40 -30 -30 182.5. அதே தான். அப்போ டெல்லோட ஆன்சர் ஒரே மாதிரி தானே வரும். இது டெல் டெல் இல்லை, நம்ம இப்போ I1 I2 கண்டுபிடிக்கலாம். I1 I2 ஈக்குவல் டு V1. V1னா என்னது? இதில் ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதா? இல்லை, அதனால 0. V2 இங்கே ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இருக்குது. ஆனால் இது எப்படி வருது? பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகுது. அப்படிதானே? இது பிளஸ், இது மைனஸ் தானே. பிளஸ்ல இருந்து மைனஸ் போறனால -140 எழுதியாச்சா? ஸோ இனி இதுல இருந்து டெல் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 40 -30 -30 182.5. ஸோ 40 இன்டூ என்ன கண்டுபிடிக்கணும்? 182.5 minus -30 into -30. Okay, so del is equal to அங்க என்ன கண்டுபிடிச்சோம்? 6400. so del is equal to 6400. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? del 2 தானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் லூப்ல தான் 150 ஓம் இருக்கு. இதுக்குள்ள தான் எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸோ இதுல போகக்கூடிய கரண்டை கண்டுபிடிக்கிறதுனால இந்த I2 மட்டும், இந்த லூப்ல உள்ள கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிதான் I2 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேயும் என்னது? இந்த சோர்ஸ் வச்சு I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனா அதுக்கு பேரை நம்ம I2 டேஷ்னு எடுத்திருக்கோம், நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. ஓகேவா? ஏன்னா முதல்ல வந்து I2ன்னு பெயர் கொடுத்துருக்கோம். அதனால இப்போ என்னது? I2 டேஷ்னு கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ del 2 is equal to என்ன வரும்? இந்த பிளேஸ்க்கு பதில நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்ணணும்? 0 -140 ரீப்ளேஸ் பண்ணணும். தெரியும் தானே உங்களுக்கு? ஸோ இங்கே 0 -140 தானே இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 40 -30 0 -140 தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ del 2னால நம்ம இந்த இடத்துல செகண்ட் காலம்ல அந்த வோல்டேஜ் வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 40 இன்டூ -140 minus 0 into 30 எவ்வளோ வரும்? 0 into -30, இந்த term 0. That is equal to 40 into -140 னா minus, ஏன்னா இது minus இருக்கலாம், minus 5600 வரும் ஆன்சர். ஓகேவா? கேல்சில போட்டு பாருங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? I2 dash. நான் தான் சொன்னேன் I2 dash தான் இதுக்கு பேர் வைக்கிறோம். That is equal to del 2 divided by del. That is equal to del 2 என்ன வரும்? -5600 divided by, இங்க என்ன வந்துச்சு? 6400.
So 6400. That is equal to minus 0.87 வரும். 87 amps. Okay. ஏன் மைனஸ்ல வந்திருக்குன்னா எனக்கு மைனஸ் இருக்குதுல்ல, அதனால ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதானே. So current flow through 150 ohm resistor equal to என்ன கரண்ட்லாம் போகுது, ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல இருந்த I2 கரண்ட், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இருந்துச்சுல அதுல ஒரு I2 கரண்ட் ஃப்ளோ ஆச்சுல, ஸோ I2 பிளஸ் இப்போ ஒரு சோர்ஸ், இந்த செகண்ட் சோர்ஸ் வச்சு ஒரு I2 டேஷ்ங்கிற கரண்ட் 150 கூட ஃப்ளோ ஆச்சு அப்படிதானே. ஸோ I2 டேஷ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு I2 என்ன கண்டுபிடிச்சோம், 1.12. So 1.12 plus யார் வருவா, minus 0.87. ஏன்னா I2 dash உடைய வேல்யூ இதுதானே. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். ஆனா இப்போ இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்போ என்ன வரும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும், 0.25 amps. ஓகே, ஸோ இப்போ 150 ஓம் ரெசிஸ்டர் கூட ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது, 0.25 amps. ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பவர். அந்த 150 ஓம் ரெசிஸ்டர்ல இருக்க பவர் கன்சியூம்டு பை 150 ஓம் ரெசிஸ்டர். அந்த 150 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணிருக்குன்னு பார்க்கணும் அப்படிதானே. ஸோ பவர் கன்சியூம்டு பை 150 ஓம் ரெசிஸ்டர் equal to formula என்ன, I2 square I square R தானே ஃபார்முலா. ஓகேவா, இப்போ ஸோ I square R ஃபார்முலானால இதுல இருந்து I square I வேல்யூ என்னது, I வேல்யூ 0.25 அப்படிதானே, 0.25 ஸ்கொயர் I2 ஸ்கொயர் அண்ட் I square R போதும். ஓகே, ஸோ I square R ஃபார்முலா அப்படிதானே, பவருக்குடைய ஃபார்முலா I square Rன்னு நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ I வந்து நம்ம இந்த வேல்யூ. ஓகே, ஏன்னா 150 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள போகக்கூடிய கரண்ட் என்னது, நம்ம கண்டுபிடிச்ச இந்த கரண்ட்டும் அந்த கரண்ட்டும் ஆட் பண்ணி போறக்கூடிய கரண்ட் தான் இது. அப்ப இதுக்குள்ள போகக்கூடிய கரண்ட் 0.25 ஆம்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பவர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், I ஸ்கொயர் R. ஸோ ஐயோடைய வேல்யூ ஸ்கொயர் இன்டூ என்னது, இந்த R ரெசிஸ்டரோடைய வேல்யூ 150 ஓம். ஓகே, ஸோ 0.25 ஸ்கொயர் இன்டூ 150 that is equal to 9.375 watts. பவருடைய யூனிட் என்ன, வாட்ஸ். சரியா, அதனால தான் வாட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் எவ்வளவு, 9.375 வாட்ஸ். ஓகே, பவருடைய யூனிட். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல்.